எடுக்கலாம்ல வெளியில்? எடுக்கும் போதும் க்ளோஸ் பண்ணும்போது இந்த சைடில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி எடுக்கிறதும் பார்க்கணும். சரி சரி, தள்ளிடுங்க. இது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இதில் விழுந்தால் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கிளாஸுக்கு என்ன வாஷிங் கொடுப்பாங்க. பெரிய பாத்திரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரோக்ராம், நார்மல்னா செகண்டு. ஓகேங்களா? கிளாஸ் ஐட்டம் அதிகமாக இருக்குன்னா தேர்டு. ஓகேங்களா? 90 மினிட்ஸ் வாஷ். ஓகேங்களா? ரொம்ப அடுக்கு இல்லை, 90 மினிட்ஸ்னால் 90. அதிலே போட்டிருக்காங்க, இப்போ அடிச்சுக்கிறேன் நான். இல்லை கிளாஸ் ஐட்டம் ஃபுல்லாக ரொம்ப ஹை குவாலிட்டியான கிளாஸ் ஐட்டம்னா சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஐட்டம் வைக்கிறீங்கன்னா, பீங்கான் ஐட்டம் வைக்கிறீங்கன்னா 5 யூஸ் பண்ணுங்கள். 6 வந்து செல்ஃப் கிளீனுக்காக யூஸ் பண்ணுறது. 7 வந்து ப்ரீ வாஷ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பெரிய பாத்திரம் இருக்கிறதுனால நான் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆரம்பிக்கிறேன். 3 செட்டிங்கும் ஆஃப். அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? டைமிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கணும். இப்போ P2ன்றது எவ்வளோ நேரம்? மிஷின் மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். தண்ணி அங்கே இன்னும் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓகே. சவுண்ட் இவ்வளோ தான் வரும். அது எதுவும் தட்டுப்படல? எடுக்கும் போது மட்டும் அந்த சைடில் வச்சுருக்கிறது கொஞ்சம் தள்ளிட்டு எடுத்திங்கன்னா வைக்கிறதும் எடுக்கிறதும் மற்றபடி வந்தாலும் முடிஞ்சிட்டோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓப்பன் ஏர் ஸ்பெல் வச்சுன்னா ஸ்வெட்டிங் எல்லாம் கீழே வந்துடும். அப்புறம் இல்லை, அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் அதுவே இப்படி தான் சவுண்டு வருங்க. வாட்டர் எடுத்து. ஓகே ஓகே. அது 20 லிட்டரு 15 நாள் போதும். மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மோட்டர் வச்சுருக்காங்க. அது இன்னும் ஆன் பண்ணல, அது நான் வேணும்னா தான் ஆன் பண்ணிக்கிறேன். என்னாச்சு? தண்ணி இருக்குது. தண்ணி இருக்குது இருக்கா? எடுக்குது 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 எடுக்குது. டிஷ்வாஷர் யூஸ் பண்ணும்போது மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது. 21 லிட்டர் உங்களுக்கு வரும். அதில் இருக்கிறது போதும். சப்போஸ் என்னன்னாக்கா உங்களுக்கு தண்ணியை வந்து ஷக் பண்ணும்போது ஹெவியாக இழுத்துச்சுன்னா அது உள்ள இருக்கிற ஏர் வெளில ரிலீஃப் ஆகும். ஆமாம் ஆமாம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உள்ள பம்பு ரன்னிங்ல இருந்ததுன்னா தண்ணியை வந்து டஸ்ட் ரிமூவ் ஆகாமல் டேரெக்டாக மெம்பரைன்லேருந்து வெறும் டைரக்ட் வாட்டர் வெளில இழுக்காது. சரி, ஓகே. அதனால உள்ள இருக்க ஃபில்டர்ஸ் ப்ராப்ளம் வருது. அப்போ நம்ம 2.5 மணி நேரம் நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம மெஷின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க ஓகேன்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டுவிட்டு அடுத்த வேலை இருக்கும். அதே மாதிரி பிளேட்ஸ் பெருசாக வைக்கிறீங்கன்னா பெரிய பிளேட் மட்டும் ஒரு டைம் வச்சு சின்னதெல்லாம் தனியாக வைக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ எல்லாம் மிங்கிளாக வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நான் பெரிய பிளேட் செட்டிங்க்கு தான் வச்சுருக்கேன். ஓ சரி, பார்ப்போம். அதுவும் இப்போ இந்த டேப்லெட் இன்னொரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இருக்குது, இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம். ஓ, இந்த டேப்லெட்டே யூஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி போட்டு அது அவ்வளோதான் காலி ஆகிடும். ஓஹோ, ஒரு வாஷிங் தான் டேப்லெட். ஓ, அதுக்கப்புறம் நீங்கள் டிட்டர்ஜென்ட் வாங்கியிருக்கீங்க, டேப்லெட்டுக்கு வந்து டிட்டர்ஜென்ட் கூட்டிட்டு. இல்லை அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. மோஸ்ட்லி ஃபினிஷ் பிராண்டு ஓகே, ஐஎஃப்பியும் ஓகே தான். சரி, ஓகே. உங்களுக்கு வாஷ் குவாலிட்டி நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுங்க. ஓகேப்பா. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன வாரண்டி பஞ்ச் பண்ணிவிடுவீங்களா? அப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா இப்போ கைட்டினதுக்கப்புறம் என்ன கழட்டினது? இல்லை, ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு இப்போ நடுவில் பார்க்கணுன்னா பார்க்கலாமா? ஓப்பன் எப்படி பண்ணுவீங்க? நடுவில் இல்லை, யூடியூப்லலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணாங்க. அவங்க நடுவில் ஓப்பன் பண்ணால் தண்ணி உள்ளே இருக்கும்ல, தண்ணி ஓவர் ஆகும், ஹீட்டாக இருக்கும் உள்ள. ஆமாம் ஆமாம். அவங்க பாஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு இருக்கும். ஓகே ஓகே, சரி, ஓகேப்பா. நடுவில் வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாதா? பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் எடுத்துடணுமா? மேலே பிளாஸ்டிக் உருகுமா? இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எடுக்கிறேன். சரி சரி, இருங்க அங்கே இருக்கிறதெல்லாம் வேணா என்கிட்ட கொடுத்துருங்க.